கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்று சுகாதார செய்தியாக நாம் பார்க்க போவது, நாம் அன்றாடம் தண்ணீர் குடிக்கிறோம். அதில் சிறிது சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். நம் உள் உறுப்புகளும் நன்றாக இயங்குவதற்கு அது உதவி செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் காகங்கள். காகங்களை குறித்து வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த லூக்கா என்னும் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, அவைகளுக்கு களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் தேவன் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் மனிதனையும் காகத்தையும் ஒப்பிட்டு அங்கே சொல்கிறார். காகங்கள் விவசாயம் செய்வது இல்லை, ஆனால் மனிதர்கள் விவசாயம் செய்கிறார்கள். காகங்கள் விதைக்கிறதும் இல்லை, ஆனால் நாம் விதைக்கிறோம். காகங்கள் அறுவடை செய்வது இல்லை, நாம் அறுவடை செய்கிறோம். காகங்களுக்கு பண்டகசாலை இல்லை, ஆனால் நமக்கு பண்டகசாலைகள் இருக்கிறது. பண்டகசாலை என்று சொல்லுகிற பொழுது பேங்க் வசதிகள் காகங்களுக்கு இருப்பதில்லை, ஆனால் நமக்கு பேங்க் வசதிகள் இருக்கிறது. உணவுப் பொருளை சேமித்து வைக்க களஞ்சியம் இல்லை, ஆனால் நமக்கு உணவை சேர்த்து வைக்கக்கூடிய களஞ்சியங்கள் நமக்கு இருக்கிறது. இல்லாவிட்டாலும் தேவன் காகங்களுக்கு பிழைப்பூட்டுகிறார். நாம் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. காகங்கள் சோகமாக இருப்பது இல்லை, ஆனால் நாம் சோகமாக இருக்கிறோம். காகங்கள் கண்ணீர் விடுவது இல்லை, ஆனால் நாம் கண்ணீர் விடுகிறோம். காகங்கள் மகிழ்ச்சியுடன் பறந்து செல்லுகிறது, ஆனால் நாம் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். காகங்கள் எதற்கும் கவலைப்படுவது இல்லை, ஆனால் நாம் கவலைப்படுகிறோம். நாளை என்ன செய்வது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். காலை உணவுக்கு என்ன செய்வது, மதியம் உணவுக்கு என்ன செய்வது, இரவு உணவுக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற லூக்கா என்னும் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். சரீரங்களுக்காக கவலைப்படாது இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நாம் தேடுகின்ற பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள், நாம் எதிர்பாராத அளவில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் காகங்களுக்கு எப்படி பிழைப்பூட்டுகிறார் என்று ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் 12வது அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கிற பொழுது, நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு விவரிக்கும். ஆகினாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிசயமாக அற்புதமாக பறவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் சிருஷ்டித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பறவைகளை ஏன் படைத்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டவும் உயர்ந்த பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கவுமே படைத்தார் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. டாக்டர் வினோத் சதாசிவ அவர்கள் ஒரு பறவைகளை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்தார். அவர் சொன்னார், உலகத்தில் 10,600 பறவை இனங்கள் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 1,263 பறவை இனங்கள் இருக்கிறது. தமிழகத்தில் 520 பறவை இனங்கள் இருக்கிறது என்று சொன்னார். தமிழகத்தில் கோடியக்கரை என்று சொல்லக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பறவைகள்
உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லவும் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வரவும் போக்கும் வரத்துமாக இருக்கிறது என்று அவர் அங்கே சொன்னார். ஆனால் இப்பொழுது 1,00,000க்கும் குறைவாகவே பறவை அங்கே இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார்கள். உலகத்திலேயே அதிக தூரம் பறக்கக்கூடிய ஒரு பறவை எதென்றால் ஆர்டிக் டெரன். இந்த பறவை வெல்டல் தீவிலே அங்கே வசிக்கிறது. இது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 44,000 மைல் பறக்கக்கூடியது. இந்த பறவை தான் போகும் பாதையில் எந்த ஆபத்தும் இல்லை என்று அறிந்த பிறகுதான் தன்னுடைய பயணத்தை அங்கே தொடங்குவான். இந்த பறவை பகலில் சூரியன் வெளிச்சத்தை கொண்டும் இரவில் நட்சத்திரங்களை கொண்டும் காந்த அலைகளை கொண்டும் மற்ற ஒளி வேறுபாடுகளை கொண்டும் தன் பாதையிலே அது பறக்கிறது என்று அவர் இங்கே சொல்கிறார். வீட்டில் குருவிகளை வளர்க்கிறோம், தானியங்களை கொடுக்கிறோம். புறாவை வளர்க்கிறோம், தானியங்களை கொடுக்கிறோம். கிளியை வளர்க்கிறோம், பழங்களை கொடுக்கிறோம். ஆனால் காகங்களை மட்டும் நாம் வீட்டுக்குள் அனுமதிப்பது இல்லை. வீட்டின் மதில் சுவத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த காகங்களை நாம் விரட்டுகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த காகங்கள் மூலமாக ஏதாவது ஒரு கெடுதல் இந்த வீட்டுக்கு வரும் என்று நினைத்து அந்த காகங்களை நாம் என்ன செய்கிறோம் என்றால் விரட்டுகிறோம். ஆனால் தேவன் இந்த காகங்களை கொண்டு நமக்கு நல்ல பாடங்களை வைத்திருக்கிறார். நமக்கு 6 பாடங்களை தேவன் வைத்திருக்கிறார். முதல் பாடம் என்னவென்றால், காகம் எப்பொழுதும் கவனமாக சுறுசுறுப்போடு எச்சரிப்போடு அங்கே இருக்கும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக சுறுசுறுப்போடு எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த லூக்கா என்னும் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவ கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் உலக கல்வி ஞானத்தை பெற்றவர்களை காட்டிலும் அதிக புத்திமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காகம் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் தேவ பிள்ளைகளை தன் வசம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிவதனால காகத்தை போல கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்போடும் அங்கே இருக்க வேண்டாம். மார்க்குவின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் வருகை சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ விடிய காலத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாமல் இருப்பதனால நாம் எப்பொழுதும் கவனத்தோடும் சுறுசுறுப்போடும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி காகம் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 17வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் அவன் ஊற்றினான். அப்பொழுது பரலோக சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் மனிதர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரும் சத்தம் உண்டாகவில்லை. ஆகினால 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும். ஆகினாலே ஆண்டுடைய பிள்ளைகள் விழிப்போடு இருக்க வேண்டும், சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும், கவனத்தோடு அங்கே காணப்பட வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 13வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம், ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் கூடி இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்ல கேட்டேன். ஐயோ ஐயோ என்று சொன்னால் பெரிய ஆபத்து வரும் என்று அங்கே சொல்ல கேட்டேன். ஆகினாலே ஆண்டுடைய பிள்ளைகள் காகத்தை போல சுறுசுறுப்பாக கவனமாக எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது பாடம் என்னவென்றால், காகம் தனக்கு கிடைத்த உணவை தான் மட்டும் உண்ணாதபடிக்கு மற்ற காகங்களையும் அழைத்து கொடுக்கும். அதே போலத்தான் கோழியும். இந்த கோழி என்ன செய்யும் என்றால், தனக்கு கிடைத்த உணவை தான் மட்டும் உண்ணாதபடிக்கு தன்னுடைய குஞ்சுகளையும் அழைத்து அங்கே கொடுக்கும்.
இந்த சம்பவம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சங்கீதம் 133 அதிகாரம் முதல் வாக்கியத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55 அதிகாரம் 14 வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை செய்து கூட்டத்தோடு தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்று இருக்கிறது. அது என்ன பாடல் என்றால், கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்டு ஆனந்தம் அங்கே அடைவோம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒரு இடத்திலே கூடி இருக்கும்போது அவர் வருவார். அவர் வரும் பொழுது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆனந்தத்தை நமக்கு அங்கே கொடுக்கும் என்பதை இந்த பாடல் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 பேர் ஒன்றாய் கெஞ்சும் போது அவர் வருவார். சொற்ப பேராய் கூடினும் கேட்பதெல்லாம் தருவார். பிரியமானவரே, கொஞ்சம் பேராய் கூடி இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கேட்பது எல்லாம் தருவார். அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பாடம் என்னவென்றால், காகங்கள் மிகவும் தைரியமாக இருக்கும். எளிதாக ஒவ்வொரு வீட்டிலும் அங்கே பிரவேசித்து அங்குள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு அங்கே போகும். அதுபோல ஆணுடைய பிள்ளைகள் தேவ ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் எளிதில் தைரியமாக ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசித்து அவருடைய லாப நஷ்டங்களை பங்கு கொண்டு அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் இயேசுவானவர் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகையில, நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவதாக சொல்லுங்கள், பின்பு அவ்விடத்தில் உள்ள பிடியாளிகளை சுஸ்தமாக்குங்கள், அதற்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்போஸ்தலர்கள் 28வது அதிகாரம் 30வது வாக்கியம் 31வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் வாடகைக்கு வாங்கி இருந்த ஒரு வீட்டில் 2 வருடங்கள் அங்கே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, காகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், தேவ ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது எளிதாக ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசிக்க வேண்டாம், தைரியமாக ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசிக்க வேண்டாம், பிணியாளிகளை சுத்தமாக்க வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டாம். 4வது பாடம் என்னவென்று சொன்னால், காகங்கள் யாரையுமே நம்புவது இல்லை, ஆனால் நாம் நம்புகின்றோம். சிலர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், உன்னைத்தான் நம்பிக்கொண்டிருந்தேன், உன்னைத்தான் மலை போல நம்பிக்கொண்டிருந்தேன், ஆனால் இப்படி செய்து விட்டாய் என்று சொல்லுவதை நாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 39வது அதிகாரத்தில் 5வது அனுபவத்தை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு சோகமடைந்தான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பாபிலோன் ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைப்பித்து ஏராளமான வெகுமானங்களை கொடுத்து யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு அங்கே அனுப்பினார். அவர்கள் அந்த வெகுமானத்தை கொண்டு வந்து ராஜாவிடத்திலே கொடுத்த போது ராஜா அதிக சந்தோஷம் அடைந்து அவர்களை வரவேற்று தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலங்களையும் ஆயுத சாலைகளையும் அவன் அங்கே காட்டினார். தன்னுடைய ராஜ்யத்திலும் அரண்மனையிலும் காண்பியாத பொருள் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் காட்டினானுங்க. அவர்கள் பாபிலோனுக்கு சென்ற பிறகு ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் உங்களுடைய வீட்டிலே என்னத்தை பார்த்தார்கள் என்று அங்கே கேட்டார். அப்பொழுது ராஜா, தன்னுடைய ராஜ்யத்தில் காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நான் காட்டினேன் என்று அங்கே ராஜா சொன்னார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ராஜாவை பார்த்து சொன்னார், இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளதும் உன் பிதாக்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த எல்லா பொருள்களும் கொள்ளையடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, காகங்கள் யாருமே நம்புவதில்லை.
ஒரு கிறிஸ்துவ பாடல் ஒன்று இருக்கிறது. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய் உலகை நம்ப வேண்டாம். இன்னொரு பாடல் அங்கே இருக்கிறது. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே, கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலையும் வரும் என்று அங்கே வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 24வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே பிரியமானவர்களே, கடைசி நாட்களில கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றுவார்கள். ஒரு பக்கத்திலே அற்புதங்களை காட்டும் போதும் அங்கே ஓடுவார்கள், இன்னொரு பக்கத்தில் அடையாளங்களை காட்டும் அங்கே ஓடுவார். இங்கும் அங்குமாக ஓடி பெரிய ஏமாற்றத்தை ஆண்டோடு பிள்ளைகள் அங்கே காண்பார்கள். ஆகினால்தான் பிரியமானவர்களே, நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 23வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இதோ அங்கே இருக்கிறார் என்று யாராயும் சொல்வாரானால் நம்பாதீங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். 26வது வாக்கியத்தில் அங்கே நான் வாசிக்கிறோம். அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று புறப்படாதீங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்கள் என்று அங்கே சொல்கிறார். சங்கீதம் 146வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதீங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இதோ நான் உங்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு அங்கே அறிவித்து இருக்கிறார். ஆமோசின் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். எந்த ரகசியமும் இல்லை. இதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். ஆகினாலே நீங்கள் காகத்தை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், யாரையும் நம்பாதபடிக்கு ஆண்டவரையே நாம் நம்பி ஜீவிக்கும் போது, ஆண்டவருடைய சத்தியத்தையே நாம் நம்பி ஜீவிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்கிறார். 5வது பாடம், காகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய 5வது பாடம் என்னவென்றால், காகங்கள் அதிகாலையிலே விழித்து எழும்போம். நாம் அதிகாலையிலே எழும்புகின்றோமோ இல்லையோ, ஆனால் காகங்கள் அதிகாலை வேளையிலே அங்கே எழும்போம். இந்த காகங்கள் எழும்பி கா கா என்று அங்கே சத்தமிடும். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிற பொழுது, இந்த காகங்கள் ஏன் காலையிலே எழுந்து கா கா என்று சத்தமிடுகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த காகங்கள் ஏன் கத்துகிறது என்று சொன்னால், ஆண்டவரே ராம் முழுவதும் எங்களை சூத்துடனும் பலத்துடனும் பாதுகாத்து இன்னொரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன். நாங்கள் காலையில் எந்த திசையில போய் நாங்கள் தானியத்தை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காகங்கள் எல்லாம் தேவனையை துதித்து அங்கே பாடுகிறதாம். அதே போல மாலை வேளையில எல்லா காகங்களும் ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் கா கா என்று அங்கே சத்தம் விடுமா. ஏன் அப்படி சத்தம் விடுகிறார்? இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நிறைய தானியங்கள் அங்கே கிடைக்கப்பட்டது. இப்பொழுது நாங்கள் தூங்க போகிறோம், காலையில எழுந்து நாங்கள் மறுபடியும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அங்கே பாட்டு பாடி ஜெபம் பண்ணுகின்றதாம். ஆகிய பிரியமானவரே, காகங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், காலையிலே ஜெபம் பண்ணணும், மாலையிலும் நம்ம அங்கே செய்ய வேண்டும், அங்கே ஜெபம் பண்ண வேண்டாம். நீதிமொழி புத்தகத்தில் 8வது அதிகாரம் 17வது வாக்கியத்திலே அங்கே வாசிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். யோசுவாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். யோசுவா அதிகாலையிலே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 4வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம். மோசே அதிகாலமே எழுந்தான், மலையின் அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி
12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 தூண்களை அவனுக்கு நிறுத்தினான். மாற்றும் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசுவானவர் காலையிலே எழுந்து அதி இருட்டோட வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, காகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், காலையிலும் ஜெபம் பண்ண வேண்டும், மாலையிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறது. இந்த கால்கள் மாலையில ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சரியாக 7 மணி அளவில் எந்த விதமான சத்தம் அங்கே வராது. பின் ஆஃப் சைலண்ட், எல்லாம் தூங்கிடும். நாம் எத்தனை மணிக்கு தூங்குகிறோம், எத்தனை மணிக்கு நாம் விழிக்கிறோம், யோசித்து பாருங்கள். அதில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் காலையிலும் ஜெபம் பண்ண வேண்டும், இரவிலும் அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை காகம் நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறது. காகத்தின் மூலமாக படிக்கக்கூடிய 6வது பாடம் என்னவென்றால், காகங்கள் அடிக்கடி குளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தினம் ஒரு வேளை தான் குளிக்கிறோம், ஆனால் காகங்கள் அடிக்கடி குளிக்கிறதுங்க. ஒருவர் சொல்லுகிறார், இந்த காகங்கள் ஏன் அடிக்கடி குளிக்கிறது என்று சொன்னால், அப்படி குளிக்கும் போது இந்த காகங்கள் வெகு நாட்கள் உயிர் வாழ்கின்றன என்று அவர் அங்கே சொல்லுகிறார். இந்த காகங்கள் எங்கெல்லாம் நீரோடு இருக்குது அங்கெல்லாம் குளிக்கும். காகம் என்பது ஒரு கருப்பு கலர். அது ஏதாவது ஒன்று அழுக்கு படிந்து விட்டால் உடனே போய் நீரோடையை பார்த்து அதை குளிக்குமா. ஆகினால் பிரியமானவல்ல, இந்த காகங்கள் எப்படி குளித்து தன்னுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறதோ அதுபோல ஆண்டுடைய பிள்ளைகளும் நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டாம். இந்த காகங்கள் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகிறது, ஆனால் அதே சமயத்தை உட்புறத்தை சுத்தப்படுத்துவது இல்லை. ஆக பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சரீரத்தினுடைய உட்புறத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே சுத்தப்படுத்த வேண்டாம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16வது வாக்கியத்தில் அங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். 17வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நீங்களே அந்த ஆலயம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரம் என்பது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்த வேண்டாம். வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உட்புறத்தையும் நாம் சுத்தப்படுத்த வேண்டாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் உங்கள் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. ஆகினால் பிரியமானவர்களே, நாம் சரீரத்தினுடைய உட்பகுதியும் நாம் சுத்தமாக்க வேண்டாம். நம்முடைய இருதயத்தில் படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டாம். அது பரிசுத்த ஆவியான ஒருவர் மூலமாகத்தான் நம்முடைய சரீரத்தினுடைய உட்பகுதியை சுத்தப்படுத்த முடியும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்புறத்தை தண்ணீரினாலே சுத்தப்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய சரீரத்தினுடைய உட்புறத்தை பரிசுத்த ஆவியான ஒருவர் தான் நம்மை சுத்தப்படுத்த முடியும். ஆகியனாலே பிரியமானவர்களே, காகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், சரீரத்தினுடைய வெளிப்புறத்தை மாத்திரமல்ல உட்புறத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகினாலே பிரியமானவர்களே, இயேசுவானவர் 2வது முறையாக இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த நாளில் நாம் மாசு இல்லாதவளாக, கரை இல்லாதவளாக, குற்றம் இல்லாதவளாக, இருதயத்திலே சுத்தமாக இருந்து ஆண்டவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லத்தக்கதாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் உள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் காகத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட செய்திக்காக உமக்கு நன்றி. நாங்கள் காகத்தை போல தைரியமாகவும் நம்பிக்கையோடும் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் ஒரு பாதத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே கொண்டாடி கேட்கிறோம். எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.